வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு ரொம்ப சுவையான எளிமையான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம துருவின தேங்காய் இந்த கிண்ணத்தில் நான் ஒரு 3/4 பாகம் எடுத்திருக்கேன். நல்லா துருவி எடுத்துப்போம். இந்த தேங்காயை அதில் ஈரப்பசை இருக்கும் இல்லையா, அந்த ஈரப்பசை போகிற அளவிற்கு நம்ம கொஞ்சமாக ஒரு சிறிய தேக்கரண்டியில் நெய் எடுத்து அதில் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துப்போம். ஆனால் ஈரப்பசை இருந்ததுன்னா அந்த பாகில் போடும்பொழுது ரொம்ப சுதப்பாகும். அதனால் அந்த ஈரப்பசை போக நம்ம கொஞ்சம் நேரம் இளந்தீயில் வச்சு நல்லா கலந்து விடுவோம். அந்த ஈரப்பசையெல்லாம் போன பிறகு நம்ம பாகு தயார் பண்ணிப்போம். தேங்காய் பர்ஃபி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. குறிப்பாக தேங்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் தேங்காயை சாப்பிடுவாங்க, அந்த வில்லைகளை. இப்போது எந்த கிண்ணத்தில் நான் தேங்காய் எடுத்துருக்கனோ அதில் ஒரு 1/4 குறைவாக, அதாவது 3/4 கிண்ணம் தேங்காய்னா அந்த கிண்ணத்தில் 1/2 பாகம் சர்க்கரை தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா போதுமானது அதுவே. ஏன்னா பாகு வேறு நம்ம எடுக்க போகிறோம். தேங்காய் பர்ஃபி நீங்கள் பாகு பார்த்திங்கன்னா ஒரு அதிரசத்துக்கு நம்ம எந்த அளவு பாகு எடுப்போமோ அந்த அளவு எடுக்கலாம். கொஞ்சம் முதிர்ந்து போனாலும் தப்பே கிடையாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிறிதளவு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துட்ருக்கோம். நல்லா கொதித்து வரட்டும், நல்லா கலந்து விடுவோம். நம்ம அதிரசம் செய்யும் பொழுது பாகு எப்படி நம்ம அந்த வழவழப்பாக எடுப்போம், அந்த பாகு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் அதை விட ஒரு கம்பி பதம் அதிகமாக முதிர்ந்து போனாலும் தேங்காய் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு, கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோலுக்கு அவ்வளோ நல்லது. நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்ததுன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். இன்னும் கேட்க போனால் காலையில் வெறும் வயிற்றில் இப்போ நிறைய பேர் தேங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவ்வளோ நன்மைகள் நமக்கு கொடுக்கும். குறிப்பாக தலைமுடிக்கும் அது அவ்வளோ நல்லது தேங்காய். இப்போ நம்ம தண்ணியில் பார்ப்போம் அது எந்த அளவு பாகு வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், நல்லா வந்துருச்சு, வழவழன்னு வந்திருக்கு. இந்த அளவு போருமானது. இந்த அளவு இருந்தால் பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போருமானது. கொஞ்சம் முதிர்ந்தாலும் தப்பு கிடையாது. இப்போது அந்த தேங்காயை அதில் கொட்டிடுவோம். தேங்காய் கொட்டின பிறகு கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் கலந்து விட்டோம்னா சரியாக போகும். தேங்காயை இதில் நம்ம சேர்த்துப்போம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். மொத்த தேங்காயை நம்ம இதில் சேர்த்துறோம். இதுக்கு நிறைய பொருட்கள் கூட தேவையில்லை. தேங்காய், சர்க்கரை, சும்மா ஒரே ஒரு சிறிய தேக்கரண்டியில் நெய் இருந்தாவே போகிறோம். பெருசாக நமக்கு அல்வாலாம் செய்கிற அளவுக்கு நெய், முந்திரி அதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. நிறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையில்லை நிறம். எதுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அது நீர்த்து போன மாதிரி இருக்குது தேங்காய் சேர்த்த உடனே. இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாகு நல்லா அதை உறிஞ்சிடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நான் இளந்தீயில் வச்சு தான் செய்கிறேன். நீங்கள் மிதமான தீயில் வச்சியும் நீங்கள் செய்யலாம், தப்பில்லை. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து நல்லா வந்து பாருங்கள், ஈரமெல்லாம் இப்போ இழுத்துடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்துடுச்சு தேங்காயும் அந்த பாகும். இப்போ நம்ம இது தட்டில் எடுத்து நம்ம கொட்டிப்போம். நெய் கொஞ்சமாக நெய் எடுத்து, எந்த தட்டு உங்களுக்கு சௌகரியமோ, இது வில்லைகள் போட சௌகரியமாக இருக்கும்னு இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் தட்டு. நெய் நல்லா தடவிட்டு அந்த தேங்காய் பர்ஃபி கலவையை இதில் நம்ம கொட்டிடுவோம். கொட்டிட்டு நல்லா கைகளால் பரப்பி விட்டுட்டு, அது ஈரமாக இருக்கும் பொழுதே வில்லைகளாக ஒரு கத்தி வச்சு வில்லைகளாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆறின பிறகு கொஞ்சம் சரியாக வராது. போட்டுட்டு அப்புறமா நல்லா ஆறின பிறகு நம்ம அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், கைகளால் என்ன தான் கரண்டியில் பண்ணாலும் கைகளால் பண்ணும் பொழுது தான் அது சமமாக வரும். நான் அது வில்லைகள் போடும் பொழுது அந்த காணொளி எனக்கு தவறி போச்சு. நீங்கள் அதை வில்லைகளாக இப்போவே நீங்கள் அந்த ஈரமாக இருக்கும் பொழுது வில்லைகள் போட்டுடுங்க. அப்போ தான் ரொம்ப சுலபமாக இருக்கும். கெட்டியாகிடுச்சுன்னா உடைஞ்ச மாதிரி ஆகும். அதனால் இப்போவே நீங்கள் போட்டிங்கன்னா தேங்காய் பர்ஃபி தயாராகிடுச்சு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.